ஆரம்ப காலத்தில் குடும்பமும் சமூகமும் தன்னை புறக்கணித்திருந்தாலும் அதே சமூகத்திற்காக உழைத்து தமிழக அரசின் சிறந்த திருநங்கைக்கான விருதை பெற்ற ரேவதி குறித்து மனிதர்கள் பகுதியில் காணலாம். என்னுடைய பெயர் ரேவதி. என்னுடைய அம்மா அப்பா வைத்த பெயர் அண்ணாதுரை. என்னுடைய நூல்களில் என்னுடைய புனை பெயரை நான் துரைசாமி என்றுதான் வைத்திருக்கின்றேன். எனக்கு 3 அண்ணா இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அப்பா என்னுடைய அண்ணனுங்களாம் 8ஆம் வகுப்புலயே வந்துட்டு படிப்பை நிப்பாட்டிட்டு லாரியில டிரைவராகவும் கிளீனராகவும் தான் வந்து போனாங்க. நானும் அக்காவும் மட்டும்தான் 10ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்க படித்தோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது எல்லா பிள்ளைங்களுக்கும் ஏற்படக்கூடிய அந்த பாலியற்பு எனக்கு ஏற்பட்டுச்சு. ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண் மேலையும் ஒரு பெண்ணுக்கு ஆண் மேலையும் தான் வரணும். ஆனால் மாறா எனக்கு நான் ஒரு ஆணா இன்னொரு ஆண் மேலே எனக்கு ஈர்ப்பு இருந்ததுனால என் மனசில் கொஞ்சம் குழப்பங்களும் கேள்விகளும் எல்லாம் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு திருநங்கை என்பதை நான் உணர்ந்தேன். பாம்பேக்கு ஓடி போயிட்டேன். அங்கே போய் நான் ஒரு முழு பெண்ணாக நான் ஆப்ரேஷன் பண்ணி நான் மாறினேன். நான் வீட்டில் அடித்தாலும் சரி நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு வீட்டுக்கே வந்துட்டேன். வீட்டில் அண்ணா வந்துட்டு புடவையோடு நீங்கள் இருக்க முடியாது, எங்களை மாதிரி லுங்கி சட்டை கட்டிட்டு தான் இருக்கணும், முடியல வெட்டிக்கணும் அப்படின்னு சொன்னான். இல்லை நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன், என்னுடைய அடையாளமே இதுதான் சொன்னேன். திருப்பி என்னை அடிக்க வந்தாங்க. அப்போ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணார். எனக்கான தேவைகள் நிறையா இருக்குது. எனக்கு ஒரு ஜாக்கெட் தைக்கணும், பூ வாங்கணும், கண்மை வாங்கணுன்னாக்கா எல்லாத்துக்குமே அப்பா அம்மாவையும் அண்ணனே தான் நான் நாடணும். அதனால் நான் பெங்களூரில் 1999 சங்கமா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனில் 1500 ரூபா சம்பளத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக நான் வேலைக்கு சேர்ந்தேன். நிறையா ஸ்கூலுங்கள்லேயும் நிறையா பல்கலைக்கழகங்கள்லேயும் நிறையா கல்லூரிகள்லேயும் செமினார்களில் போயிட்டு நான் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இன்னைக்கு MSW படிச்சுட்டு சோசியல் சர்வீஸ்க்கு போவாங்க. ஆனால் நான் காலேஜில் போய் MSW படிக்கலை. ஆனால் ஃபீல்டில் இறங்கி அந்த வேலையை செஞ்சுருக்கிறேன். அந்த தகுதி எனக்கு இருக்குது. என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை, அவ்வளோதான். நான் ஒரு எழுத்தாளராக ஒரு நாடக கலைஞராக நான் வந்து உருவாகினேன். இன்னைக்கு என்னுடைய குடும்பம் என்னை ஏற்றுக்குச்சு. என் அம்மா அப்பாவை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு. இன்றைக்கி என்னுடைய அண்ணன் வீட்டில் தான் நான் இருக்கேன். நான் ஹைதராபாத்லேயும் கேரளாவிலையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் பிரான்ச் ஆஃபீஸுகளை ஓப்பன் பண்ணேன். மனித உரிமைகளை பற்றி நான் வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி பட்டறைகளை நான் வந்து நடத்தினேன். என்னுடைய 35 ஆண்டு காலம் இந்த வேலையை, இந்த எழுத்தை, இந்த நாடகத்தை பாராட்டி நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எனக்கு சிறந்த திருநங்கை விருதை எனக்கு கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன மாதிரி உயர்ந்த படிப்படியாக உயர்ந்த ஒருத்தர் வந்து அடையாளம் கண்டு இந்த விருதை அவங்க இந்த வாட்டி கொடுத்துருக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சி. வலிகள் இருக்கிறவங்களுக்கு தான் வலியும் வேதனையும் புரியும். பசி இருக்கிறவங்களுக்கு தான் பசியோட அருமை தெரியும். அந்த மாதிரி ஒடுக்குமுறைக்கும் கரைப்படுத்தலுக்கும் வன்முறைக்கும் உள்ளாக்கப்பட்ட ஒரு சமூகம் தான் என்னுடைய சமூகம். அப்படி இருக்கும்போது யாருடைய உதவியும் நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்துல நம்ம போராடுனாதான் நம்மளுக்கான வழி கிடைக்கும் அப்படின்ற ஒரு உச்சக்கட்ட நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம போராடி தான் ஆகணும், ஜெயிச்சு தான் ஆகணும்.